ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். டெல்லி போராட்டத்தில் போலீசார் மீது கல்வீச முயன்ற இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கல்வீச முயன்ற இளைஞரை போராட்ட குழுவினர் மற்றும் போலீசார் பிடித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். இந்த சம்பவத்தில் அந்த கல்வீச முயன்ற நபர் யார்? இது குறித்தான முழு தகவலையும் சொல்லுங்க. கண்டிப்பாக அந்த இளைஞர் பஞ்சாபை சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் பிஜேபி கட்சியினர் நடத்தி வரும் போராட்டத்திற்கு பல்வேறு மாநிலங்களிலும் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நேற்று கூட பார்த்தோம், கிட்டத்தட்ட ஒரு 50,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் மாணவர்களும் இங்கு கூடியிருந்தார்கள். இன்றும் அதே சூழல் தான் இருக்கு. சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்த தொடங்கினார்கள். போலீசாருக்கு மீது 20ஆம் தேதி நடந்த வன்முறை சம்பவத்தின் எதிரொலியாக போராட்டக்காரர்களை தங்களுக்குள் கட்டுப்பாடுகளை விதித்துக் கொண்டு ஒரு 10 பேர் அவர்களே ஒரு சிறிய அரண் போல அமைத்து அதை தாண்டி யாரும் வரக்கூடாது அப்படின்னு அவங்களே நேற்றுலாம் கட்டுப்படுத்த காட்சிகளை பார்த்தோம். இன்னைக்கு காலையும் அதே போல மாணவர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபடும் போது திடீர்னு ஒரு இளைஞர் கற்களை கொண்டு வந்து சாலையில் கொட்டி அந்த கல்லில் ஒன்றை எடுத்து போலீசார் மீது வீச முயன்றதால் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. உடனே அந்த கல்லை கீழே கொட்டிய போதே அங்கிருந்து அந்த போராட்ட குழுவினர்ல சில பேர் அந்த இளைஞரை மடக்கி பிடித்தார்கள். மடக்கி பிடித்து அவருக்கு இது போன்ற சமூகங்களில் ஈடுபடக்கூடாதுன்னு அங்கேயே தர்மபுரி அவர்கள் சார்பிலேயே அடிக்கவும் செய்தார்கள். பிறகு போலீசாருடன் சேர்ந்து அவரை கைது செய்ய அனுமதித்ததுடன் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தத்துல யாரோ ஒருவர் கோபத்தில் செய்யும் செயலால் ஒட்டுமொத்த மாணவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை தொடர்ந்து இங்கு போராட்ட களத்தில் இருக்கும் இளைஞர்கள் கூறி வருகிறார்கள். இந்த இளைஞரின் செயலால் அதிகாலையிலேயே பரபரப்பு அந்த பகுதியில் நிலவியது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, போலீசார் ஏற்கனவே குவிக்கப்பட்டிருக்கார்கள். ஏராளமான போலீசார் கிட்டத்தட்ட இந்த பகுதியில மட்டும் அந்த சாலையில மட்டும் 300 போலீசார் ஜந்தர் மந்தர் பகுதியில இருந்து சன்சத் மார்க்கத்திற்கு செல்லும் அந்த சாலையில மட்டும் 300க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கார்கள். இது தவிர ஒரு 500க்கும் மேற்பட்ட RAF என்ற அதற்கு கூட ரேபிட் ஆக்ஷன் போர்ஸ் அதிகாரியினர் அவங்களும் அந்த பகுதியில குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஒரு பரபரப்பான சூழல் தான் இளைஞர் அவர் போலீசார் மீது கல்வி முயன்ற சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, மறுபுறம் இன்று காலை 11 மணிக்கு அபிஷேக் செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாக கூறியிருக்கிறார். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இன்று அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறது பிஜேபி கட்சியினரை. அதில் கலந்து கொள்வதா இல்லையா என்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என கூறியிருக்கார். இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஒரு ட்வீட் ஒன்னையும் அபிஷேக் திப்கே போட்டிருக்கார். அந்த ட்வீட்ல என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யும் வரை போராட்டம் தொடரும், மாணவர்கள் அனைவரும் ஒத்துழைக்கணும், இளைஞர்கள் அனைவரும் ஒத்துழைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கார். தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. டெல்லி போராட்டத்தில் போலீசார் மீது கல்வீச முயன்ற இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.